இன்னைக்கு சில புதுமையான கிச்சன் குறிப்புகளை எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாமா? நான் இந்த வீடியோவில் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிற கிச்சன் குறிப்புகளும் சரி, கிளீனிங் ஹேக்ஸுமே சரி, உங்களுடைய வேலைகளை வந்து ரொம்பவே ஈஸியாக ஆக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு நம்மளுடைய சேனலில் அடிக்கடி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சமையலறையும் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் பேக் டு சந்துஸ்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தோசை எல்லாருக்குமே பிடிச்ச உணவுல ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட தோசையை ரொம்பவே மொறுமொறுப்பாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்ஸும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே நல்லா திருப்தியாக வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கு நிறைய நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே சிம்பிளான இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய தோசை சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தோசை மாவு நீங்கள் வந்து தோசைக்காக கரைக்கும் போது லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. அதுலேயே கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த மாவை வச்சு நீங்கள் தோசை சுட்டிங்க அப்படின்னா தோசை வந்து நல்லா மொறுன்னு ப்ரௌன் கலரில் வந்து வரும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த கருவேப்பிலையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சு போய் ட்ரை ஆன மாதிரி வந்து ஆயிரும். ஸோ நம்ம அதை அப்படியே தூக்கி குப்பையில் வந்து வீசிடுவோம். ஸோ இனி அந்த மாதிரி ட்ரையான கருவேப்பிலையை வந்து குப்பையில் வீசாமல் யூஸ்ஃபுல்லாக டிப்ஸாக வந்து நம்ம கிச்சனில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான நல்ல ஒரு ஸ்மெல்ல வந்து ஒரு ஃபுட்டு வந்து ரெடி பண்ணலாம். அது என்னன்னு பார்க்கலாமா? நாம இட்லி சுடும்போது இந்த கருவேப்பிலைகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலைகளை கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல இட்லி தட்டில் வந்துட்டு இட்லிக்காக மாவு ஊற்றி உள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா அது நல்லா பாயில் ஆகி வரும்போது உங்களுடைய இட்லி செம்ம டேஸ்ட்ல நல்ல ஒரு ஸ்மெல்ல வந்து உங்களுக்கு கொடுக்கும். கருவேப்பிலையும் வேஸ்ட் ஆகாது, இட்லியும் நல்ல வாசனையாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. சாம்பாரெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு நாளும் ஒரு விதமான சுவையில் கொடுக்கறதுக்காக நிறைய டிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிமேல் சாம்பார் செய்யும் போது இந்த டிப்பையும் ஆட் பண்ணி வந்து பாருங்க. ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி வெந்தயத்தை லைட்டாக வந்து வறுத்துட்டு அதை வந்து மேலே சாம்பாரில் போட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னு சொன்னால் வாசனையும் சரி, சுவையும் சரி ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய டிப்ஸ் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்டியாக வர்றதுக்கு என்ன மாதிரியான டிப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமைக்கிறத விட சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கேஸ் ஸ்டவை கிளீன் பண்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அதுவும் இந்த மாதிரி பூரி அப்பளம் ஏதாவது சுடுறோம் அப்படின்னாவோ இல்லை நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னாவோ அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் தெரிச்சு ஸ்டவ்வே பிசுன்னு ஆயிரும். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி வந்து பாருங்க. ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது பொடினாலும் சரி இல்லை கல் உப்புனாலும் சரி. சேர்த்துட்டு நியூஸ் பேப்பரை வந்து இந்த மாதிரி சின்ன பீசஸா வந்து கட் பண்ணி அதில் வந்து போட்டுருங்க. ஸோ இந்த மிக்ஸை வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து கேஸ் ஸ்டவ்ல எங்க உங்களுக்கு ஆயில் பிசுப்பு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா அந்த நியூஸ் பேப்பரை வச்சு மைல்டா வந்து ஸ்டவ்வை தொடச்சி எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நீங்க எப்பவும் போல நீங்க ஒரு துணி மட்டும் வச்சு கேஸ் ஸ்டவ்வை தொடச்சிங்க அப்படின்னாவே போதும். உங்களுடைய கேஸ் ஸ்டவ் வந்து நீட்டா வந்து இருக்கும், பளிச்சுன்னு ஆயிரும். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தலையெல்லாம் இப்போ கொசுரா கிடைக்கிறது கூட இல்லை, நம்மளே அதிகமாக விலை கொடுத்து தான் வாங்கிட்டு வரோம். அப்படி வாங்கிட்டு வர்றது கூட பத்திரமா வச்சுக்கிறதுக்காக நம்ம நிறைய மெனக்கெடுறோம். இதுக்கான சில கேஜெட்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. பட் வாங்குற 10 ரூபாய் கொத்தமல்லி தலைக்கு 200 ரூபாய் கொடுத்து கேஜெட் வந்து வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ இதையெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி வந்து பாருங்க. நார்மலா எல்லார் வீட்லயும் வேஸ்டா இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. அதுல இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தலை ரெண்டையுமே தனித்தனியா வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பேக்ல வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இல்லாத பிளாக் கலர் பேக் இந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் ஆனா கூட இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தலைகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். எப்போ பூண்டு வாங்கினாலுமே இதை மறக்காம செக் பண்ணி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். எப்போ நீங்க பூண்டு வாங்குறதா இருந்தாலும் பூண்டினுடைய பற்கள் வந்துட்டு நல்லா வெளியில தெரியற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது நல்ல குவாலிட்டியான ஒரு பூண்டு அப்படின்னு அர்த்தம். அது ஒன்னோட ஒன்று ஒட்டி அது பூண்டாவே தெரியல, ஏதோ ஒரு உருண்டையா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த அளவுக்கு விளைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இனிமேல நீங்க பூண்டு வாங்கும்போது பற்கள் நல்லா வெளியில தெரியற மாதிரி பார்த்து வந்து வாங்குங்க. காய்கறிகளை எல்லாம் எந்த காய்கறிகளை எப்ப எப்படி பார்த்து வாங்கினா நம்மளால நல்லா யூஸ் பண்ண முடியும், லாங் டேஸ் வந்து கரெக்டா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற, மறக்காம உங்களுடைய ஃப்ரீ ஹவர்ஸ்ல வாட்ச் பண்ணி பாருங்க. தயிர் எல்லாமே நீண்ட நேரத்துக்கு புளிக்காம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி வந்து பாருங்க. கொஞ்சமா இஞ்சி துண்டு வந்து எடுத்துக்கோங்க. அதை மேல இருக்க
இருக்கிற தோலை எல்லாத்தையுமே சீவிட்டு லைட்டா ஒரு ப்ரஷ் மட்டும் கொடுத்துக்கோங்க. லைட்டா லேசா தட்டிட்டு அதை வந்து தயிர்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னாவே போதும். ரொம்ப நேரம் புளிக்காம ஃப்ரெஷ்ஷா வந்து உங்களுக்கு இருக்கும். 30 வயசு வந்துருச்சு அப்படின்னாவே போதும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல ஒன் ஆஃப் த பிரச்சனை இந்த கிரே ஹேர் தான். ஸோ இதுக்காக நிறைய ரெமடிஸ் நம்மளுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு சிலருக்கு வந்து ஜெனட்டிக்கா வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு பிசிக்கலா ஏதாவது விட்டமின்ஸ் குறைபாடு இருக்கிறதுனால வரக்கூடியதா இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி வந்து பாருங்க. ஸோ உங்களுடைய ஹேர் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, ஸோ கிரே ஹேர் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மருதாணி பவுடர் இருக்கும் இல்லையா, அந்த மருதாணி பவுடரில் முட்டையினுடைய வெள்ளை கருவை வந்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான தயிர், புளிக்காமல் இருக்கக்கூடிய தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour அப்ளை பண்ணி அப்படியே வந்து விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே இளநரைகள் எல்லாமே மாறிட்டு வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளமோ இல்லை உடல் வந்து ரொம்பவே கூலிங்கான உடம்பா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை சம்மர் டைம்ல வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மருதாணியும் குளிர்ச்சி, தயிரும் வந்து நல்ல ஒரு பாடியினுடைய ஹீட்டை வந்து வெளியே ஏற்றி கொடுக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடாம நல்ல வெயில் டைம்ல வந்து பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்ல இதுவும் ஒன்று. ஸோ ஃப்ரீசர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அது ரொம்ப நாள் வர்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதில் ஐஸ் கட்டி எல்லாம் உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ ஃப்ரீசரில் வந்துட்டு அதிகமாக ஐஸ் கட்டி சேராமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜை வந்து நார்மலாக அந்த ஐஸ் வந்து உருகி கீழே வர்றதுக்காக எப்போவுமே ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆஃப் பண்ணி பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணி அந்த எல்லாத்தையுமே ரிலீஃப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ரிலீவ் ஆன உடனே ஒரு துணியில், காட்டன் துணி அந்த மாதிரி ஒரு துணியில் வந்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பை வச்சுட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி அதை வந்து நல்லா அந்த ஃப்ரீசர் ஃபுல்லாக நீங்கள் தொடச்சி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அதிகமாக ஐஸ் கட்டி சேராமல் நார்மலாக உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் இந்த பொருளையும் எடுத்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது அட்டன் பண்ணுறோம் இல்லை வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய துணிகளில் வந்துட்டு இந்த லைட் கலரில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி கரை பட்டுருச்சு அப்படின்னா அது மிஷினில் துவைச்சாலும் சரி, ஹேண்டில் துவைச்சாலும் சரி, சம்டைம்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெயின் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இம்மீடியட்டாக கரை ஆன உடனே நீங்கள் அதை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ குக்கரில் வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ அதில் கொஞ்சமாக வாஷிங் பவுடர், நீங்கள் என்ன வந்து பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுடர் வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வாஷிங் சோடா, கடையில் கேட்டிங்க அப்படின்னா வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லி தனியாக ஒன்று கிடைக்கும், அது வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துருங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா கரையுமே ஸ்ட்ரெயின் ஆகி நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு வந்து துணி வந்திருக்கும். இதில் நான் காட்டியிருக்கிறதுல வாஷிங் சோடா மட்டும் நான் ஆட் பண்ணல, மற்றபடிக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் அடிக்கடி வேஸ்டான பொருட்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா, அது தீந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி குப்பையில் போடக்கூடிய பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாமே எப்படி ரீயூஸ் வந்து பண்ணலாம். ஸோ நம்மளுடைய வீட்டில் எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணுறது மூலிமா வீட்டையும் சரி, கிச்சனையும் சரி, நம்மளுடைய பொருட்களையும் சரி அழகாக மாற்றுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.